மே 4ஆம் தேதி என்ன சொன்னாங்க, பெரிய விடுதலை வந்திருக்கு, திராவிட ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்று தான் திராவிடத்துக்கும் சரி இந்த ஊழலுக்கும் பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு எவ்வளவு போராட்டம் நமது திரு அண்ணாமலை அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், என் கூட பிறவா சகோதரர் அவர். ஒவ்வொரு தொண்டனுடைய கஷ்ட நேரங்களில் கூட இருந்து என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்வார். ஒரு தொண்டனுடைய தலைவன் அவர். என்ன அவர், அதாவது இவங்கள்லாம் பாரபட்சம் இல்லாமல் ஒரு மேல்தட்டிலேருந்து வர தொண்டர்கள், கீழ்த்தட்டிலேருந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு ராத்திரி 11:30 மணி ஆனால் 12 மணியாக இருந்தாலும் தொண்டர்களை பாட்டு தான் அவருடைய குழந்தைகளை கூட பார்ப்பார். எண்மண் யாத்திரையும் போது நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அவரோட. அப்போ பார்க்கணும், பகல் இல்லாமல் குழந்தைகளெல்லாம் பார்க்க முடியலனாக்கா வீடியோ காலில் பேசிட்டா போச்சு. இந்த கட்சி வளரணும். எனக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதான் என் மூச்சு சொல்லி ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த அதாவது போலீஸுங்கிறது ஒரு இராணுவம், சின்ன இராணுவம் பேர். அந்த இராணுவத்தில் பணிபுரிந்தவரை தூக்கி எறிஞ்சார். ஏன்? ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு காப்பாற்றப்பட முடியலங்கிற ஆதங்கம் தன்னால் தாங்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு சிஸ்டம், போலீஸ் ஆஃபீஸர்னா டிஜிபினா ஏஜிபி கேட்கணும், மினிஸ்டர் கேட்கணும். என் கை கட்டப்பட்டுட்டுதே, நம்ம நினச்சது அந்த குழந்தைக்கு செய்ய முடியலையேங்கிற ஒரு வருத்தம். அதுலேருந்து வெளியில் வந்தார். இப்போ மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வேணும்ன்ட்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் தன்னை ரெடி பண்ணிக்கிறாரு கேப் கொடுத்து. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய திறமையும் அவருடைய நாணையும் நேர்மையை பார்த்த கர்நாடகத்தில் இருந்த தலைவர்கள் ஏன் நீங்கள் பிஜேபிக்கு வரக்கூடாதுன்னு கேட்க, அது ஏன்னா அதையும் பார்த்து, ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் நேர்மையின் பிம்பம். அதை பார்த்தோன்னா சரி, இவருடைய பயணிக்கு இந்த சித்தாந்தத்தில் அப்போ தான் மக்கள்கிட்ட சேர்க்கும். ஏன்னா நீங்கள் அவர்கள் நினைக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாத ஆட்சி, ஒவ்வொரு குடிமகனும் முன்னுக்கு வரணும், சாமானியர்கள் அவர்களுக்கான தொழில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய அந்த குழந்தைக்கு இன்றைக்கி மலை கிராமத்தில் ரோடு இல்லாமல் அங்கே இறந்ததுனால தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பிறந்து சாதாரண ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் அதிகமாக ஸ்கூலிங்கே படிக்கலை, ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த ஃபேமிலி அவங்க அக்கா இவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அங்கேருந்து ஸ்கூலிங்கே திருச்செங்கோடத்தில் ஹாஸ்டலில் தங்கி படித்து, அதுக்கப்புறம் பிஇ மெக்கானிக்கல் படித்து, அதுலேயும் லோன்லேயே படித்து, அப்புறம் ஐஎம்எம்லேருந்து லக்னோவிலேருந்து எம்பிஏ படித்து ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஐஎம்எம் படிக்கிறச்சியே பகலாக உட்காந்து தியாகம் பண்ணி ஐபிஎஸ்க்கு ரெடி ஆகிறாரு. அப்போ கூட அவருக்கு ஹிந்தி என்னங்கிறது தெரியாது. வெளியே தவிர அந்த அளவுக்கு அவருடைய கூர்மையான ஒரு எதிகம் இருந்தானாக்க அவர் எல்லாத்தையும் எடுக்கிறதுனால ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணதுனால டக்குன்னு படித்து ஒரே காலகட்டத்திலேயே எக்ஸாம்ஷன் வாங்கி ஐபிஎஸ்சி முடிக்கிறாரு, எம்பிஏ முடிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்தெந்த இருக்கிற கூட படித்த பசங்கள்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் சொல்கிறாரு. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் இவர். இங்கே இருக்கிற ஜென்சின்னு சொல்கிற தலைவர்கள் 52 வயசு வச்சு கொண்டாடுறாங்களே, அவங்களாம் பணத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் இவர் பணங்கிறதுல கஷ்டப்பட்டு ஒரு விவசாயத்தை கொண்டார். ஸோ விவசாயம்னா என்ன தெரியும், கஷ்டம்னா என்ன தெரியும், ஒரு மிடில் கிளாஸ் எப்படி இருக்குன்னா அதை தான் இன்றைக்கி குறிப்பிடுறாரு. நடுத்தர வர்க்கத்துக்கான கஷ்டங்கள் எவ்வளோ தீர்த்து வைக்கணும் தான் என்னுடைய பெருமை. அதையும் தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அது எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணுங்கெல்லாம் தரவாக மனப்பாடமாக பேசுவார். அதில் பட்ட கஷ்டங்கள், முன்னுக்கு வந்தது எவ்வளோ கஷ்டங்களா, எப்படி வந்தோம், எப்படி இன்றைக்கி இருக்கோம், நம்ம கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த நாள் தான் இன்றைக்கி அவரால் நேர்மையின் நாணயத்தோட பிம்பமாக விளங்கணுங்கிறாரு. ஆனால் இங்கே வந்த போது அங்கே பட்டார் இல்லையா சிஸ்டம்ங்கிறது, இங்கேயும் சிஸ்டம் அவரை ஒரு இடத்துல சிக்க வைக்கிது. அவர் மாநில தலைவராக இருக்கார், எண்மக்கள் யாத்திரை போகிறாரு. இந்த ஒவ்வொரு கிராமமும் போய் பயனாளிகளை கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்து கொடுத்து அதில் நான் பணியாற்றிருக்கேன் அவரோட. இந்திய காலகட்டம் வரைக்கும் நான் இந்த கட்சியில் அவர் வரத்துக்கு முன்னாடியிலே இருக்கேன். அந்த கட்டத்தில் சேர்ந்த போது, இந்த கட்சியில் அவர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் மத்திய அரசு திட்டங்களை தான் இந்த ஸ்டிக்கர் விட்டுறதெல்லாம் பண்ணுறாங்கிற முதல்ல பண்ணி காட்டினது அவர் தான். அந்த டீமில் நம்மளை போட்டார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மக்களோட செய்யணுங்கிறது அவருடைய விருப்பம், மக்களோட பயணிக்கணுங்கிறது. அதனால் கொடுத்ததுனால நாங்கள் முதல் தடவையாக மோடிஜி வராரு. அப்போ 150 திட்டங்கள்
10x10 ஃப்ரேம் தமிழில் வச்சு அந்த சிவானந்த சாலை ஃபுல்லாக வச்சான். அப்போ தான் மக்களுக்கு இது மத்திய அரசு திட்டங்களா, இவ்வளோ தூரம் ஏமாத்தின்னு புரிந்துணர்வு கொண்ட உன்னத தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இது யாருமே மறுக்க முடியாது. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் ஹெல்ப் பண்ணுறார். ஒவ்வொரு பூத்தாக போக சொன்னார். ஒவ்வொரு பூத்தாக போய் கிளைகளில் கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்களுக்கு வேண்டியதாக செஞ்சு கொடுத்துற விளைவு தான் இன்றைக்கி அவர் 2024 அவருடைய அசராத நம்பிக்கை மத்திய அரசு திட்டங்கள் நல்லா வேலை பண்ணியிருக்காங்க. அதனால் நிச்சயம் நமக்கு வாக்கு சதவீதம் வரும். நமக்கு ஏற்பட்ட அளவுக்கு கூட்டணி இருக்கிறது, நேர்மையான கூட்டணி. தங்கி இருந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுதான் அங்கே தங்கியிருந்தது. அதுதான் ஜென்டில்மேன்ஷிப். இட்ஸ் ஏ பாலிடிக்ஸ், தட் இஸ் கால். ஓகே, அதான் ஒரு வரை. அதனால் எங்கள் தலைவர் மோதியோட நேர்பிம்பம். இன்றைக்கி அவருக்கு மோதி தான் தெய்வம். இவங்க உடனே பிஜேபி கிடையாது. ஒரு தனி ஆளாக அவர் 2 மணி நேரத்தில் அம்மா இருந்தாலும் போகிறார். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு கொள்கையை எடுத்தால் அதில் பிடிப்பாக இருக்கணுங்கிறது. அதனால் அவர் உன்னத தலைவர். மேலும் மேலும் அவர் வளர்ச்சி அடையணும். நேற்றைய பர்த்டே உங்கள் இதில் பேசினேன். இன்றைக்கி ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உள்ளே வர்றது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. கட்டாயம் அவரோட தூய அரசியலில் கிடைக்கிறதுக்கு பிளான் பண்ணி வர ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அழிக்கப்பட வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். நீடோடி வாழணும். அவருடைய அந்த பெற்ற தாய்க்கு முதல்ல நன்றி சொல்கிறோம். அந்த பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு தங்கத்தை நமக்கு கொடுத்துற. அதான் சொன்ன கருப்புங்கிறது தங்கம். கருப்பு தங்கம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. வேறு விதத்தை கொண்டு போகுங்கிறது உறுதி.